அஸ்ஸலாமு அலைக்கும். உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு பாறை மீன், மஞ்சப்பாறை மீனுன்னு சொல்லுவோம் இந்த மீன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பாறை மீன் தான், இது பட்டைப்பாறை. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சங்கரா மீன் ஒன்றே ஒன்று கடந்தது கொடுத்தாங்க. அடுத்தது இது ஒரு பாறை மீன் தான், ஆமாம் இது ஒரு பாறை வகை சேர்ந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளைக்கிழங்கா மீன். இந்த மீன் கொஞ்சம் வசதியான மீனும்பாங்க, வெள்ளைக்கிழங்கா நிறையா கிடைக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணா மீன் வந்து வறுக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும், குழம்புக்கு சுத்தமாக நல்லாவே இருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு கிழங்கா மீன், நல்லா சதையாக இருக்கும், முள் நடுமுள் மட்டும்தான் ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த மீன் என்ன மீனுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மீன்கார அக்கா நல்லாயிருக்கும் சமைச்சு பாருன்னு கொடுத்துருக்காங்க, அதான் வாங்கியிருக்கு. என்ன மீனுன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஊடகம் மீனுன்னு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவோம், உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு பாறை மீன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து காளா மீன், ஆமாம் இது வந்து காளை மீன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும், சைஸில் பெருசாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திலி, வெள்ளை நெத்திலி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்த மீன் என்னான்னு பாருங்களேன். அப்புறம் வந்து இது கிழங்கான் தான், ஆமாம் கிழங்காலே கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஒன்று இருந்தது போட்டாங்க. அப்புறம் வந்து மொத்தமாக வந்து நெத்திலி ஒரு 100 ரூபாய்க்கும், கலப்பு மீன் 100 ரூபாய்க்கும், மொத்தம் 200 ரூபா. உங்கள் ஊர்லலாம் இது விலை போதுமானு பாருங்கள். அப்புறம் எங்கள் சாராவுக்கு வந்து உடனே வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃபாயில் பண்ணியாச்சு, ஆமாம் அவிச்சு கொடுத்தாச்சு. மேடம் வந்து என்னென்னா சிக்கன்னா நேரம் வந்து சாப்பிட வந்திருப்பாங்க, மீன்னால அவங்க கொஞ்சம் லைக் பண்ணாமல் இருக்காங்க. அவளுக்கு வந்து மீன் சுத்தமாக பிடிக்காது, அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டா. நம்மளாம் கொடுத்தா சரி மீன் சாப்பிடணுமே நல்லது தானேன்ட்டு நம்மளாம் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவா. சிக்கன்னு வச்சுக்கிங்களேன் சொல்லவே வேணாம், ரவுண்டு கட்டிடுவாங்க மேடம். பார்த்தீங்களா, நான் இதை ஃபிஷ்ஷை வச்சோன்னே கிட்ட வந்துட்டா பாருங்க, அவ்வளோக்கா விரும்ப மாட்டாவன். அப்புறம் சுற்றி முற்றி பார்ப்பாங்க, மேடம் யாராவது வந்துடுறானுங்களா, அம்மா அதில் வந்து பங்கு யாருக்காவது கொடுத்துருவாங்களா அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு தான் சாப்பிட ஆரம்பிப்பாள். அப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் நானாக தான் வந்து ஊட்டி விட்டா சாப்பிடுவாளேன்ட்டு. அவள் கையை பார்த்தீங்களா எப்படி கையை வச்சு கேட்டு வாங்கி சாப்பிட்றா, பொல்லாதவ அவள். ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்காள இவ ஜாரா, எங்கள் வீட்டு இளவரசி, பொல்லாதவங்க இவங்க. ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பூனைங்களுமே வந்து மீன் விரும்பி சாப்பிடுவாங்க தான், ஆனால் மீன் கொடுக்குறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஆனாலும் வந்து இவன் என்னன்னா சிக்கன் தான் சாப்பிட்றா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்